நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. நான் உஸ்மான் அகில். முதலில் முதன்மை செய்திகள். குவைத்திலிருந்து நாடு திரும்பிய 52 வயது பெண் ஒருவர் கோவிட் தொற்றினால் மரணம். நாளை அதிகாலை 4 மணி முதல் கட்டுப்பாடுகளுடன் இயங்க அனுமதி. சமூக இடைவெளியை பேணாதவர்களை கைது செய்ய உத்தரவு. கொழும்பு, கம்பஹா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கு அனுமதி. வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்பு வரும் பேருந்துகளுக்கு கட்டுப்பாடுகள். கட்டுப்பாடுகளுடன் திருமண வைபவங்களை நடத்த அனுமதி. 35 ஷீசெல்ஸ் பிரஜைகளை இலங்கைக்கு அழைத்து வந்தமை குறித்து சர்ச்சை. இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். கோவிட் தொற்றுக்கு உள்ளான மற்றொருவர் இன்று உயிரிழந்துள்ளார். குவைத்தில் இருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நபரே எவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தேசிய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனில் ஜெயசிங்க தெரிவித்தார். திருகோணமலை மங்கி பிரிட்ஜ் ராணுவ முகாம் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பெண்ணொருவர் இன்று காலை 4:30 மணியளவில் திடீரென உயிரிழந்துள்ளார். குவைத்திலிருந்து நாடு திரும்பிய கம்பகா பயாகல பகுதியைச் சேர்ந்த 52 வயதான பெண்ணே இவ்வாறு திடீரென உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் இன்று அதிகாலை திடீரென சுகையினமுற்ற நிலையில் அவரை ராணுவம் வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றபோது அவர் உயிரிழந்துள்ளதாக சீனக்கூடா போலீசாருக்கு ராணுவம் அறிவித்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி குவைத்திலிருந்து 466 பேர் நாடு திரும்பியிருந்தனர். 2 விமானங்களில் இவர்கள் நாடு திரும்பியிருந்தனர். இவர்களில் ஒரு தொகுதியினர் திருகோணமலை மங்கி பிரிட்ஜ் ராணுவ முகாமில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பெண் ஒருவரை இன்று உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் இரத்த மாதிரியும் அவருடன் தங்கியிருந்த இருவரின் இரத்த மாதிரிகளும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொரோனா நோய் தொற்று தொடர்பான பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன. இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணுக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இலங்கையில் பதிவான 10வது மரணம் இதுவாகும். இந்நிலையில் குவைத்திலிருந்து நாடு திரும்பிய 80க்கும் அதிகமானோர் கோவிட் தொற்றுக்கு ஆளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கட்டார் நாட்டில் வாழும் இலங்கையர்கள் 1051 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டாரில் 1 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் வேலைவாய்ப்பு நிமித்தம் அங்கு வசித்து வருகின்றனர். இதில் அதிகமானோர் வீட்டு பணியாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 1182 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாத்திரம் 52 கொரோனா தொற்றாளர்களும் இன்று 31 புதிய தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் இன்றைய தினம் மேலும் 21 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு இறுதியாக அடையாளம் காணப்பட்ட 21 தொற்றாளர்களும் குவைத் நாட்டிலிருந்து வருகை தந்தவர்கள் என்றும் மென்னேரியா தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் என்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் 52 பேரில் குவைட்டிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 49 பேரும் 2 கடற்படை வீரர்களும் இந்தோனேஷியாவிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒருவரும் இருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அனில் ஜெயசிங்க தெரிவித்திருந்தார். ඊයේ දිනේ කොවිඩ්-19 රෝගීන් 52ක් වාර්තා වෙලා තියෙනවා. මේ 52න් 49ක්ම කුවේට් රාජ්‍යයේ සිට පැමිණි පුද්ගලයන්. இந்நிலையில் வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்படும் இலங்கையர் பலருக்கு கொரோனா தொற்று இருப்பதால் தற்போது வெளிநாடுகளிலிருந்து உடனடியாக கூடுதல் அளவில் இலங்கையர்களை நாட்டுக்குள் அனுமதிப்பது தொடர்பில் மீள்பரிசீலனை செய்ய வேண்டியுள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக இலங்கையில் 54,834 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினம் 1742 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ඊයේ දිනේ PCR පරීක්ෂණ 1742ක් කරලා තියෙනවා. මේ පහුගිය සතිය පමණ කාලය තුල 1500ට වඩා සංඛ්‍යාවක් දිනකට PCR பரீட்சணை கேரளா. இதேவேளை ஊரடங்கு அமலில் உள்ள காலப்பகுதியில் வாடகை வாகன ஓட்டுநர் 30 பேருக்கு PCR பரிசோதனைகள் இன்று நுகைகுடையில் இடம்பெற்றன. இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1162 உயர்வடைந்துள்ளது. இதில் 664 பேர் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு இதுவரை 300 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்து விட்டனர். மொத்தமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 695 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் 458 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 97 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் 55% கடற்படை வீரர்கள் என்பதோடு தொற்றாளர்களில் 60% இதுவரை குணமடைந்துள்ளனர். කොවිඩ් කියන්නේ ලෝකයේම යම්කිසි විදියකින් අවදානමකට ලක් කරපු ලෝකයේම කර්මන්නේ කරපු ලෝකයේ බොහෝ රටවල් ප්‍රමාණයක පැතිරිච්ච වසංගත ரோகி தත්ත්වය. මේ ரோகி தත්ත්වය හමුවේ உலகத்தையே உலுக்கி வரும் விடயம்தான் கோவிட்-19. இது பல நாடுகளை களங்கப்படுத்தி இருந்தாலும் இலங்கையில் தற்போது இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளோம். மேலும் இத்தொற்று எம் மத்தியில் பரவாமல் இருக்க தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உண்டு. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் இத்தொற்று பரவாமல் இருக்கும் வகையில் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கைகளை கழுவிக் கொள்ளுங்கள். மூக்கு வாயை தொட வேண்டாம். சரியான முறையில் முகக்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும். சமூக இடைவெளியை பேண வேண்டும். நாட்டில் கோவிட் பரவாமல் இருக்க வேண்டுமானால் அதன் பொறுப்பு எம் அனைவருக்கும் உண்டு. இந்த கோவிட்-19 நாம் அடுத்து வரும் வருடங்களிலும் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களில் நீங்கள் பழகிய வாழ்க்கையோட்டம் மாற்றப்பட வேண்டும். புதியதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நாளை நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் கோவிட்-19 தொற்று சமூகத்துக்குள் இருந்து உருவாக வாய்ப்புகள் இன்னும் இருக்கின்றன. எனவே எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். සමාජයේ සාමාන්‍ය කටයුතු පටන් ගත්තත් ඔබ සමාජ දුරස්ථභාවය මුඛාවරණය නිරන්තරයෙන් පිරිසිදු කිරීම hand sanitizer එක use කරන එක ඔබ මෙතෙක් කල හුරු වෙච්ච මේ ක්‍රියාදාම එක්ක තව දින කිහිපයක් නෙවෙයි මාස කිහිපයක් නෙවෙයි වසර ගණනාවක් ජීවත් වෙන්න කටයුතු කරන්න පුරුදු වෙන්න ඕනේ. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பல நாடுகளிலும் சிக்கித் தவிக்கும் இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ரஷ்யாவில் சிக்கித் தவித்த 181 பேர் விசேட விமானம் மூலம் இன்று காலை 5:50 மணியளவில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL 1206 சிறப்பு விசேட விமானம் மூலம் குறித்த 181 இலங்கையர்களுடன் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. நாடு திரும்பிய அனைவரையும் தொற்று நீக்கல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களை தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளை ராணுவத்தினர் முன்னெடுத்தனர். ரஷ்யாவில் இருந்து இன்று அழைத்து வரப்பட்ட 181 பேரும் இரண்டாவது குழுவினர் என்பதுடன் 261 பேர் அடங்கிய முதலாவது குழுவினர் ரஷ்யாவில் இருந்து கடந்த 22ஆம் தேதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 65 நாட்களுக்கு பின் நாளை முதல் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட உள்ளது. இதன்படி நாளை முதல் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டமானது மறு அறிவித்தல் வரை இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை மட்டுமே அமுலாக்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் இன்றும் ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தினமும் 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை மட்டுமே அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போதும் தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களில் பணிகளை மேற்கொள்ளும் போதும் பயணிகள் போக்குவரத்தின் போதும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார அதிகாரிகளால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை முதல் கொழும்பு மற்றும் கம்பஹா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கு இடையில் போக்குவரத்துக்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. இந்த நிலையில் 5 வீதிகள் ஊடாக கொழும்பு நோக்கி பயணிக்கும் பேருந்துகள் கொழும்பு வரை பயணிக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி வீதி ஊடாக பயணிக்கும் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்துகள் நிட்டம்புவ வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கொழும்புக்கு மார்க்கங்களில் பயணிக்கும் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்துகள் மினுவாங்கொடை வரையில் மட்டுப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் காலி வீதி ஊடாக பயணிக்கும் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்துகள் பாணந்துறை வரையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அவிசாவளை ஊடாக கொழும்பு ஹை லெவல் மற்றும் லோ லெவல் வீதி ஊடாக பயணிக்கும் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்துகளை அவிசாவளையில் நிறுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் அனுராதபுரம், புத்தளம் மற்றும் குளியாப்பிட்டியிலிருந்து நீர்கொழும்பு வீதி ஊடாக கொழும்பு நோக்கி பயணிக்கும் பேருந்துகள் நீர்கொழும்பில் நிறுத்தப்பட உள்ளன. அதே நேரம் தெற்கு அதிவேக வீதியில் பயணிக்கும் பேருந்துகள் கொட்டாவ வரை மாத்திரம் பயணிக்க உள்ளன. பேருந்து சேவைகள் அதிகாலை 4:30 மணிக்கு ஆரம்பமாவதுடன் மாலை 6 மணிக்கு நிறைவடைய உள்ளன. சுகாதார பிரிவினரால் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய பயணிகள் பேருந்து சேவைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். பேருந்துகள் போதிய அளவு இல்லாவிட்டால் நாம் அவற்றை கொண்டு வருவோம். சேவையில் ஈடுபடாத பேருந்துகளையும் நாங்கள் சேவையில் ஈடுபடுத்த உள்ளோம். பேருந்துகளில் ஆசனத்தில் அமர்ந்து செல்வதற்கு அனைத்து பயணிகளுக்கும் உரிமையுண்டு. கட்டணத்தை அதிகரிக்க நாம் அனுமதிக்க மாட்டோம். ஒவ்வொரு பயணியும் கட்டாயமாக முகக்கவசத்தை அணிவது அத்தியாவசியமாக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளுக்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்தின் கால எல்லையை
ஜூலை மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேபோல எதிர்வரும் நாட்களில் ரயில்களில் பயணிப்பதற்காக 16,600க்கும் மேற்பட்ட பயணிகள் விண்ணப்பித்துள்ளனர். இந்த நிலையில் நாளை முதல் ரயில் சேவைகளுக்காக 29 ரயில்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 1710 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஊரடங்கு உத்தரவை மீறி பயணித்த 557 வாகனங்களும் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் இன்று வரையான காலப்பகுதிக்குள் ஊரடங்கு உத்தரவை மீறிய 64,387 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் ஊரடங்கு உத்தரவை மீறி பயணித்த 18,169 வாகனங்களும் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. நாளை முதல் சமூக இடைவெளியை பேணாதவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இவ்வாறு கைது செய்யப்படுகின்றவர்களுக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை வழங்க தனிமைப்படுத்தல் சட்டத்தில் இடம் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுவரை ஊரடங்கு சட்டத்தை மீறியவர்களும் குற்ற செயல்களை புரிந்தவர்களுமே கைது செய்யப்பட்டார்கள் என்றும் நாளையிலிருந்து சமூக இடைவெளியை பேணாதவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். හෙට දිනේ සිට යම් කිසි කෙනෙක් සමාජ දුරස්ථභාවය පවත්වාගෙන යන්නේ නැතුව කටයුතු කරනවා නම් ඒ අය අත්අඩංගුවටගෙන நாளை முதல் சமூக இடைவெளியை பேணாதவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளோம். சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு இருக்கும் அதிகாரங்களுக்கு அமைய இலங்கையை தொற்று பரவும் வலயமாக அறிவித்திருந்தார். அதன்படியே இந்த சமூக இடைவெளி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த சட்டத்துக்கு முரணாக செயற்படுகின்றவர்களுக்கு எதிராக குற்றவியல் தண்டனை மற்றும் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் 6 மாதம் வரை சிறை தண்டனை வழங்க முடியும். இவ்வளவு காலமும் நாங்கள் ஊரடங்கு சட்டத்தை மீறுகின்றவர்களையும் இதர குற்றங்களை செய்தவர்களையும் தான் கைது செய்தோம். ஆனால் நாளை முதல் இந்த சமூக இடைவெளியை பேணாதவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். சில விற்பனை நிலையங்களில், முக்கியமாக மதுபான விற்பனை நிலையங்களில் சமூக இடைவெளியை கணக்கிலும் எடுக்காமல் செயற்படுவதை கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்தோம். இந்த சமூக இடைவெளிக்கு கட்டுப்பட்டு செயல்படாமல் இருந்தால் அவர்களை கைது செய்வதோடு சேவைகளை வழங்கும் நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் சேவை வழங்குநர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம். ේවත් ක්‍රියා කරනවා. ඊට ආධාර අනුබල දීම පහසුකම් සැපීම සම්බන්ධයෙන් අදාර ආයතන හිමිකරුවන් සහ කළමනාකරුවන්ට ේවත් ක්‍රියා කිරීමට හෙට සිට කටයුතු කරනවා. ඒ නිසා අනිවාර්යෙන්ම සමාජ දුරස්ථභාවය නැමැති සංකල්පයට අනුගත වෙමින් කටයුතු කිරීම අත්‍යවශ්‍ය වෙනවා. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. சீசெல்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர்கள் இலங்கை பிரஜைகள் அல்ல எனவும் அவர்கள் 35 பேரும் சீசெல்ஸ் நாட்டு பிரஜைகள் எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் நீடித்து வரும் நிலையில் இவர்கள் ஏன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட வேண்டும் என்பது தொடர்பில் அரசாங்கம் வெளிவிவகார அமைச்சு என்பன விளக்கம் அளிக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா தொற்று அபாயம் காரணமாக இலங்கை வர முடியாதிருந்த 35 இலங்கை பிரஜைகளை ஷீசெல்ஸ் நாட்டிலிருந்து கடந்த 23ஆம் தேதி விசேட விமானத்தின் மூலம் அழைத்து வந்திருப்பதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்வாறு ஷீசெல்ஸ் நாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் இலங்கை பிரஜைகள் அல்ல என தற்போது தெரிய வந்துள்ளது. 35 ஷீசெல்ஸ் பிரஜைகளை இலங்கையில் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்த அனுமதி தருமாறு அந்நாடு இலங்கை அரசாங்கத்திடம் விடுத்த கோரிக்கைக்கு அமையாகவே ஷீசெல்ஸ் பிரஜைகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். முன்னதாக பங்களாதேஷ் நாட்டிலிருந்து 276 இலங்கை பிரஜைகளும் 35 ஷீசெல்ஸ் நாட்டு பிரஜைகளுமாக 311 பேர் கடந்த 23ஆம் தேதி சனிக்கிழமை இரவு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். பங்களாதேஷ் நாட்டிற்கு கல்வி நடவடிக்கைகளுக்காக சென்ற மாணவர்களும் மற்றும் தொழில் நடவடிக்கைகளுக்கு சென்றவர்களுமாக 276 இலங்கை பிரஜைகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விசேட விமானத்தின் மூலம் அழைத்து வரப்பட்டனர். இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களாக தற்போது அதிகம் அடையாளம் காணப்படுபவர்கள் வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்டு தனிமைப்படுத்தல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் எனவும் சுகாதார அமைச்சின் தரவுகள் குறிப்பிடுகின்றன. கடந்த நாளில் மட்டும் குவைத்திலிருந்து வருகை தந்து தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த 49 பேருக்கு கோவிட் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஷீசெல்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வைத்திய பரிசோதனைக்காக என்று கூறி அழைத்து வரப்பட்ட 35 ஷீசெல்ஸ் பிரஜைகள் குறித்து அச்சமும் சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழ ஆரம்பித்துள்ளன. இது தொடர்பில் அரசாங்கம் முழுமையான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி வேண்டுகோள்
வேண்டுகோள் விடுத்துள்ளார். හදිස්සියම සීෂෙල්ස් දූපත්වලින් සීෂෙල්ස් ජාතිකයෝ පිරිසක් විදේශිකයින් පිරිසක් ලංකාවට ගෙනල්ලා තියෙනවා ආණ්ඩුව. அரசாங்கம் ஷீசெல்ஸ் நாட்டிலிருந்த அந்நாட்டு ஒரு குழுவை அவசரமாக இலங்கைக்கு அழைத்து வந்துள்ளது. ஆனால் ஷீசெல்ஸ் நாட்டில் 300க்கும் அதிகமான இலங்கையர்கள் செய்வதறியாமல் நெருக்கடியில் உள்ளனர். ஷீசெல்ஸ் நாட்டில் உள்ள இலங்கையர்களை அழைத்து வர முன்னுரிமை கொடுப்பதற்கு பதிலாக இலங்கையர் அல்லாதவர்களை அழைத்து வர அரசு ஏன் முக்கியத்துவம் வழங்குகின்றது? இலங்கை அரசுக்கு ஷீசெல்ஸ் தீவு முக்கியமாக மாற என்ன காரணம்? இலங்கையர் அற்றவர்களை அழைத்து வர ஏன் முக்கியத்துவம் வழங்க வேண்டும்? ஷீசெல்ஸ் நாடு கடந்த காலங்களில் அரசியல் தலைப்புகளாக மாறியிருந்தது. இலங்கை அரசு தூதரகம் ஒன்றை திறக்க முற்பட்டது. இலங்கை வங்கியின் கிளை ஒன்றையும் திறக்க முயற்சித்தனர். இலங்கை அரசியல்வாதிகளின் கருப்பு பணத்தை மறைத்து வைக்கின்ற முதலீடுகளை மேற்கொள்கின்ற ஒரு தீவு ஷீசெல்ஸ் என ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இலங்கையருக்கு மேலாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வரவழைக்கப்பட்ட பிரிவு யார் என்பது பற்றியும் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு யார் அனுமதி கோரியது என்பது தொடர்பிலும் அதற்கு அனுமதி யார் வழங்கினார்கள் என்பது பற்றியும் அரசாங்கம், வெளிவிவகார அமைச்சர், வெளிவிவகார அமைச்சு என்பன தெளிவான விளக்கத்தை வழங்க வேண்டும். ශ්‍රීලාංකිකයින්ටත් වඩා වැඩියෙන් ප්‍රමුඛතාවය දීලා ගේන්න වැදගත් වෙච්ච පිරිස කවුද කියන එක පිළිබඳව සහ ඔවුන් ලංකාවට ගේන්න ඉල්ලුම් කළේ කවුද සහ අනුමැතිය දුන්නේ කවුද කියන එක පිළිබඳව රටට ආණ්ඩුව, විදේශ කටයුතු අමාත්‍යවරයා, විදේශ කටයුතු අමාත්‍යාංශය වගකීමෙන් යුතුව හෙළිදරව් කළ යුතුව තියෙනවා. இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளில் ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் நாட்டிற்கு திரும்பும் எதிர்பார்ப்பில் உள்ள நிலையில் இவர்களை கண்டுகொள்ளாத அரசாங்கம் ஷீசெல்ஸ் நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை வழங்குவதன் நோக்கம் என்ன என்று முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். පහුගිය දවසක අපිට අහන්නට ලැබුණා සේෂෙල්ස් රටේ රටවැසියන්ට විශේෂ වරප්‍රසාදයක් සානුකම්පික හේතුන් මත අපේ රජය ලබා දුන්නයි කියලා. நாட்டு மக்களை காப்பதல்லவா அரசாங்கத்தின் முக்கியமான கடமை. குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் எமது மக்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். இலங்கை மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஷீசெல்ஸ் நாட்டு பிரஜைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் பின்னணி என்ன? இதில் உள்ள ரகசியம் என்ன? இதன் பின்னணியில் இருக்கும் சூழ்ச்சி என்ன? இந்த அவசர அனுமதிக்கு காரணம் என்ன? மனிதாபியமான அடிப்படையில் இதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினால் இலங்கை குறித்து இவர்களுக்கு அக்கறை இல்லையா? குவைத் உள்ளிட்ட ஏராளமான நாடுகளில் உள்ள இலங்கையர்கள் நாட்டிற்கு வரும் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர். இவர்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டும். මේ අභිරහස මේ අවසරය පිටිපස කූට කුමන්ත්‍රණයක් තිබෙනවා. මොකක්ද මේ හදිසි අවසරයට හේතු? සානුකම්පික හේතුන් කියන කාරණාව සඳහන් කරනවා නම් අපේ රටේ ජනතාව පිළිබඳව හද සසලවන්නේ නැද්ද? நாட்டில் கோவிட் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக திருமணங்கள் உள்ளிட்ட விசேட நிகழ்வுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் நாட்டில் மீண்டும் இயல்பு நிலையை ஏற்படுத்தும் திட்டத்தின் கீழ் குறித்த தடை நீக்கப்பட்டுள்ளது. திருமண நிகழ்வுகளை நடத்த வேண்டுமாயின் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென அரசாங்கம் அறிவித்துள்ளது. திருமண வைபவங்களை ஏற்பாடு செய்யும் போது அதற்கென திருமணம் நடைபெறும் பிரதேசத்தில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரியின் அனுமதியை பெற வேண்டும். திருமண வைபவத்தில் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை, அதாவது திருமண நிகழ்விற்கு அழைக்கப்படுவோர் 100 பேருக்கு வரையறுக்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. திருமணங்கள் உள்ளிட்ட அனைத்து வைபவங்களும் சுகாதார அமைச்சின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டலுக்கு அமைவாகவே நடைபெற வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் சுற்றுச்சூழல், சுகாதாரம், தொழில்சார் சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதிபலிப்பாளர் நாயகம் வைத்தியர் லக்ஷ்மன் கம்லத் தெரிவித்துள்ளார். வைபவங்களின் போது முகக்கவசம் அணிவதும் அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு அமைவாக சுகாதார அமைச்சின் புதிய வழிகாட்டல்களின்படி திருமண வைபவங்களில் அதிகபட்சம் 100 விருந்தினர்கள் மாத்திரமே பங்கு பற்றலாம். இவர்கள் சமூக இடைவெளியை பேணும் வகையில் இருக்கைகளை கொண்ட திருமண மண்டபங்களுக்கே விருந்தினர்களை அழைக்க வேண்டும். புதிய வழிகாட்டுதல்களின் கீழ் மணமக்கள் உட்பட அனைவரும் முகக்கவசம் அணிந்திருப்பதுடன் விருந்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் இடையில் 1 மீட்டர் இடைவெளி பேணப்பட வேண்டும். கட்டிப்பிடிப்பதும் கைகுலுக்குவதும் அனுமதிக்கப்படக்கூடாது. அனைத்து விருந்தினர்களும் முகக்கவசங்களை அணிய வேண்டும். ஒருவரையொருவர் எந்தவிதமாகவும் தொட்டுக்கொள்ளாமல் வாழ்த்துக்கள் தெரிவித்தல் வேண்டும். குழு புகைப்படங்களை எடுக்க அனுமதிக்கப்படக்கூடாது எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியில் விளையாடிய ஷெஹான் மதுசங்க சிறு தொகை ஹெரோயினுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த வீரர் தான் கலந்து கொண்ட முதல் சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஹேட்ரிக் சாதனை படைத்திருந்தமையும் விசேட அம்சமாகும். வலது கை வேகப்பந்து வீச்சாளரான செஹான் மதுசங்க பங்களாதேஷ் அணிக்கு எதிராக 2018 ஆண்டு நடந்த முக்கோண கிண்ண கிரிக்கெட் தொடரில் தனது கன்னி போட்டியில் விளையாடியிருந்தார்.
தனது முதல் போட்டியிலேயே செகான் மதுசங்க அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹெட்ரிக் சாதனை படைத்திருந்தார். அதே நேரம் 20-20 போட்டிகளில் விளையாடியுள்ள செகான் மதுசங்க 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். கிரிக்கெட்டில் பந்து வீச்சுக்கு பெயர் போன செகான் மதுசங்க இன்று பன்னல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2.7 கிராம் ஹெரோயினை அவர் தன் வசம் வைத்திருந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட செகான் மதுசங்க இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தினம் தினம் உண்ணாமலும் உறங்காமலும் எப்போது இடிந்து விழும் என்று தெரியாமல் காவல் காத்து கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தின் உள்ள குமுறல் இது. மீறிய பெத்த மண் சரிவு போன்று இன்னும் ஒரு தோட்டம் மண்ணுக்குள் புதையுண்டு போகும் முன்னர் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு லிந்துலை ஓல்ட்ரீம் தோட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லிந்துலை ஆல் ட்ரீம் தோட்டத்தில் உள்ள தனி வீட்டு திட்டத்தில் உள்ள மக்கள் கடந்த 5 வருட காலமாக பாரிய மண் சரிவு அச்சுறுத்தலில் வாழ்ந்து வருகின்றனர். குறித்த பகுதியில் உள்ள தனி வீட்டு திட்டத்தில் பல வீடுகளுக்கு முன்னும் பின்னும் 3-4 அங்குல வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இன்றும் சில வீடுகளில் மண் திட்டுக்கள் சரிந்து வீழ்ந்து பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதனால் 3 குடும்பங்கள் மாத்திரம் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாகவும் மற்றும் ஒரு மீறிய பெத்தை உருவாவதற்கு முன் தங்களை காப்பாற்றுமாறு இம்மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடந்த 20 வருடங்களுக்கு முன் முன்னாள் அமைச்சர் அமரர் சந்திரசேகரனின் காலப்பகுதியில் இந்த வீட்டு திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து குறித்த வீட்டு திட்டத்தில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த 25 வீடுகளில் வாழும் சுமார் 140 பேர் இப்பகுதியிலிருந்து விலகுமாறு 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நுவரெலியா மண் சரிவு ஆய்வு மற்றும் அவதான பிரிவினரால் இவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் சுமார் 5 ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் இவர்களுக்கு எவ்வித ஒழுங்குகளும் செய்து கொடுக்கப்படவில்லை எனவும், மழை பெய்யும் போது எங்காவது இடம்பெயர்வதும் மீண்டும் மழை குறையும் போது வீடுகளுக்கு வருவதுமாக தங்கள் வாழ்க்கையை போராட்டமாக நகர்த்திச் செல்வதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். இடம்பெயர்வதற்கு கூட எவ்வித வசதிகளும் இல்லாத இடங்களை வழங்குவதாகவும் இம்மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு 20-25 வருஷமாக இதிலே தாங்க நாங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு 3 குடும்பம் ஒன்றா இருக்கிறோங்க. மழை வந்தால் ஸ்கூலுக்கு போங்கிறாங்க, மண்டிசிரிக்கு போங்கிறாங்க, மண்டபத்துக்கு போங்கிறாங்க. அங்கே போனால் கொசுவுங்க, தண்ணி இல்லை, டொய்லெட் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறதுங்க? 25 வருஷமாக நாங்களும் எங்கெங்கேயோ சொல்லி பார்க்குறோம். வர்றாங்க, பார்க்குறாங்க. இந்த 10 நாளாக யாருமே வந்து பார்க்கலைங்க. மிஸ்ஸி மட்டும்தாங்க வந்து பார்த்துட்டு போணுச்சு. எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லைங்க. பிள்ளைகளை வச்சு நாங்கள் விடிய தூங்காமல் நாங்கள் பாட்டுக்கு பயந்துக்கிட்டு இருக்கோங்க. அப்போ இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு முடிவு நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். இந்த லேண்ட் வந்து 6 வருஷம் மண் சரிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த போய் ஏஜி டஸ்ட்டெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்க வேணான்னு எங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறேன், மழை காலத்தில் வந்தால் எங்கள் இருக்க வேணாங்கிறாங்க, வெயில் காலம் வந்தால் மறந்துடுறாங்க. ஆனால் எந்த நேரம் இடிஞ்சு போனால் இந்த மினிஸ்டர் மாரோ கவர்மெண்ட் தான் எங்கள் உயிருக்கெல்லாம் பொறுப்பு கூறணும். இந்த வீடு எல்லாம் உடஞ்சி போகுதுங்க. நாங்களும் எல்லா இடத்துக்கும் அறிக்கை கொடுத்துட்டோம். ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஏஜிக்கு சல்லி ஒதுக்கிருக்குன்னு சொன்னாங்க, அது ஒன்றும் முடிவில்லை. நாளை முதல் நாட்டில் பலத்த மழையுடனான வானிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் நிலவும் மழையுடனான வானிலையால் ரத்தினபுரி, கேகாலை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் நாட்டில் பலத்த மழையுடனான வானிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கேகாலை, ரத்தினபுரி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் 150 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் நிலவும் மழையுடனான வானிலையால் ரத்தினபுரி, கேகாலை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் எஹல்லியகொட, குருவிட்ட, கலவான, ரத்தினபுரி, ஓப்பநாயக்க, பெல்மடுள்ள, பலாங்கொட, நிவித்திகள ஆகிய பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேகாலை மாவட்டத்தின் முலத்கஹோபிட்டிய, தெரணியகல, தெஹியோவிட்ட மற்றும் எட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, கோரளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகத்தின் சிரேஷ்ட புவிசரிதவியல் நிபுணர் வசந்த சேனா தீர குறிப்பிட்டார். அதே நேரம் ரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம, எலப்பாத, கிரியேல, கொடக்கவெல்ல, கஹவத்த, கொலென்ன ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க, கலிகமுவ, கேகாலை, ரம்புக்கணை மற்றும் மாவனெல்ல பகுதிகளுக்கும் முதல்நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் கங்கைகள கோரளை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் முதல்நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் கண்டி, கேகாலை, ரத்தினபுரி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. அடுத்து வருவது சர்வதேச செய்திகள். ஈக்வடோரில் கொரோனா வைரஸினால் இறந்த தங்களது அன்புக்குரியவர்களின் உடல்களை அவர்களின் குடும்பத்தார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதேவேளை ஜப்பானில் அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை தளர்த்துவதாக அந்நாட்டின் பிரதமர் ஷின்சோ அபே அறிவித்துள்ளார். உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் 55,20,743 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இதுவரை 23,13,287 பேர் குணமடைந்தும் 3,47,017 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை தளர்த்துவதாக அந்நாட்டின் பிரதமர் ஷின்சோ அபே தெரிவித்துள்ளார். நாட்டில் இருந்த அவசர நிலையை நீக்குவதற்கு மிக கடுமையான அளவுகோலை நாங்கள் கொண்டிருந்தோம். இப்போது அந்த அளவுகோலை எட்டியுள்ளோம் என நம்புகின்றோம் என நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாடிய ஷின்சோ அபே கூறியுள்ளார். ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் நாட்டின் சில பகுதிகளிலும் பின்னர் நாடு முழுவதும் அவசர நிலையை அறிவித்ததன் மூலம் கோவிட்-19 வைரஸ் பரவலை குறைத்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மே மாத மத்தியிலிருந்து ஜப்பானில் சில இடங்களில் அவசர நிலை தளர்த்தப்பட்டாலும் தலைநகர் டோக்கியோ உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்தும் நீடித்து வந்தது. பல வளர்ந்த நாடுகளை விட குறைவான கொரோனா தொற்றுகளையும் மரணங்களையும் ஜப்பான் சந்தித்தது. இங்கு 16,550 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. 820 பேர் இறந்துள்ளனர். ஈக்வடோரில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் கொரோனா வைரஸினால் இறந்தவர்களின் தங்களது அன்புக்குரியவர்களின் உடல்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். வைத்தியசாலைகளில் சடலங்கள் மற்றும் சவச்சாலைகள் அதிகமாகிவிட்டதால் நூற்றுக்கணக்கான உடல்கள் அடையாளம் காணப்படாத நிலையில் அங்குமிங்கும் கிடப்பதை அவதானிக்க முடிகின்றது. மேலும் குயாகுவில் நகரில் இறந்தவர்களின் உடல்கள் சரியாக கையாளப்படாமல் ஆங்காங்கே கிடக்கின்றன. இந்த உடல்கள் சிதைவடைய தொடங்கியுள்ளதால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் பரவலை தடுக்க கிரீஸ் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்துவதால் அங்கு மதுபான கூடங்கள் மற்றும் கஃபேக்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸின் பரவலை கட்டுப்படுத்த 2 மாத கால பணி நிறுத்தம் செய்யப்பட்ட பின்னர் உள்நாட்டு விமானங்கள் மீண்டும் தொடங்குவதால் டெல்லி விமான நிலையத்தில் மக்கள் வரிசையில் நின்றதை காண முடிந்தது. இந்தியாவில் சுமார் 2 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உள்நாட்டு விமான போக்குவரத்து இன்று மீண்டும் ஆரம்பமானது. தமிழகத்தில் நாளொன்றுக்கு 25 விமானங்கள் வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமான போக்குவரத்துகள் இன்று முதல் தொடங்கப்பட்ட நிலையில் சென்னை விமான நிலையத்தில் சமூக இடைவெளியை கடைபிடித்து வரிசையில் பயணிகள் நிற்பதை அவதானிக்க முடிந்தது. மேலும் பயணிகள் தமிழக அரசு இணையதளத்தில் தங்கள் விவரங்களை பதிந்து இ-பாஸ் பெற வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியிலிருந்து சென்னை வந்த முதல் விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஜியோல் முதல் புளோரிடா, லிதுவேனியா முதல் உருகுவே வரை 1950கள் மற்றும் 60களில் பெரும் புகழ் பெற்ற டிரைவ்-இன் சினிமாக்கள் உலகளவில் மீண்டும் வர தொடங்கியுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று நோயை தடுப்பதற்காக உலகம் முழுவதும் திரையரங்குகள் மூடப்பட்ட நிலையில் டிரைவ்-இன்ஸ் என்பது சினிமா பார்வையாளர்களுக்கு கவர்ச்சிகரமான மற்றும் பாதுகாப்பான மாற்றீடாக உள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து கொரோனா வைரஸின் வெறித்தனமான தாக்குதலுக்கு ஆளாகி வருகின்றது. அங்கு பலியானோர் எண்ணிக்கை 97,000 தாண்டியுள்ளது. இதனையொட்டி நியூயார்க் டைம்ஸ் நாளேடு தனது முதல் பக்கம் முழுவதையும் கொரோனா தாக்குதலில் பலியானோருக்கு சமர்ப்பணம் செய்து அவர்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் பலி 1,00,000 எட்டுகின்றது என அந்த செய்திக்கு தலைப்பு கணக்கிட முடியாத இழப்பு, இது வெறுமனே பெயர் பட்டியல் இல்லை, இவை நாங்கள்தான் என துணை தலைப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நியூயார்க் நகரில் தினசரி கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 100க்கும் கீழ் குறைந்துள்ளது. இருந்தாலும் அந்த நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,00,000 நெருங்குகின்றது.
தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த தயாராகும் சீனாவின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹாங்காங்கில் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. சீனாவின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹாங்காங்கில் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக நீண்ட காலமாக போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. ஜனநாயக சீர்திருத்தங்களை வலியுறுத்தியும் சீனாவுக்கு ஆதரவான ஹாங்காங் அரசு பதவி விலக வலியுறுத்தியும் இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த சூழலில் ஹாங்காங்கில் கைது செய்யப்பட்டவர்களை சீனாவுக்கு நாடு கடத்த வழிவகுக்கும் கைதிகள் பரிமாற்ற திருத்த சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நகரில் கடந்த ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் ஹாங்காங்கில் சட்டம் மற்றும் ஆட்சி அமைப்பில் மாற்றங்கள் செய்வதற்கான சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு திருத்த சட்ட மூலம் சீன நாடாளுமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த புதிய சட்ட மூலத்தில் பிரிவினைவாதிகள் மற்றும் தேசவிரோத செயல்களை தடுப்பதற்கான கூடுதல் சட்ட அதிகாரங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மேலும் வெளிநாட்டு தலையீடுகள், ஹாங்காங் நகரில் பயங்கரவாதத்தில் ஈடுபடுதல் ஆகியவற்றுக்கு எதிரான அம்சங்களும் இந்த சட்ட மூலத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த தயாராகும் சீனாவின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹாங்காங்கில் போராட்டம் வலுப்பெற்றது. சீன அரசை கண்டித்தும் ஹாங்காங் அரசு பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பியபடி ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்றனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக முகக்கவசம் அணிந்திருந்தனர். எனினும் சமூக இடைவெளியை மறந்தும் அரசின் உத்தரவை மீறியும் பொது இடத்தில் மக்கள் கூட்டமாக கூடியதால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லும்படி போலீசார் எச்சரித்தனர். ஆனால் போராட்டக்காரர்கள் அதனை ஏற்க மறுத்ததை தொடர்ந்து போலீஸ் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி எறிந்து போராட்டத்தை கலைத்தனர். இந்நிலையில் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் இந்த புதிய பாதுகாப்பு சட்டம் பெய்ஜிங் ஹாங்காங்கில் சுமத்த திட்டமிட்டிருப்பது ஒரு உள் விவகாரம் என்றும் சீனாவின் விவகாரங்களில் தலையிடுவதற்கு எதிராக மற்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுப்பதாகவும் கூறினார். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.